கேள்விக்குறி, அது ஆச்சரியக்குறி. அப்படிலாம் எங்களுக்கு தெரியல. கேடு கட்ட, கேவலம் கட்ட முடியாது. ஏன்னா கடிக்கிற கூட்டத்துக்கு படிக்கிற கூட்டத்துக்கு தான் கற்பிக்க முடியும். என்னடா படிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்கலாம், கடிக்கிற கூட்டத்துக்கு. ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதையே வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த பிள்ளைகள். அறிவு கெட்ட கூட்டம் கொஞ்சம் இருக்கு, அறிவு அற்ற கூட்டம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. நல்லா விளங்கினா, அறிவு கெட்டவன் வேற, அறிவு அற்றவன் வேற. அறிவு கெட்டவன்னா கொஞ்சம் கெட்டிருக்கு, அது சரி பண்ணிடலாம். அறிவு கெட்ட கூட்டம் கொஞ்சம் இருக்கு, அறிவு அற்ற கூட்டம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கற்பிக்க முடியாது. ஏன்னா கடிக்கிற கூட்டத்துக்கு படிக்கிற கூட்டத்துக்கு தான் கற்பிக்க முடியும். என்னடா படிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்கலாம், கடிக்கிற கூட்டத்துக்கு ஒன்றும் கற்பிக்க முடியாது. கேள்விக்குறி, அது ஆச்சரியக்குறி. அப்படிலாம் எங்களுக்கு தெரியல. கேடு கட்ட, கேவலம் கட்ட, அநாகரிகமான அரசியலுக்கான அறிகுறியா தெரியுது. கேட்டா பொறாமைங்கிறான். டேய் போடா அங்கிட்டு போடா. ஏண்டா ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதையே வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த பிள்ளைகள் ஏமாத்திரம்டா நீங்களா. டேய் பயப்படுறாரு, பயப்படுறாரு. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இது கொத்து பரோட்டா கூட்டம் இல்ல, இது கொள்கை கூட்டம். லட்சக்கணக்கான துப்பாக்கி ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சுட்டு திரும்பினானே, எந்த நொடியும் சாவு வரும். எப்படி நம்மளை பார்த்து பயப்படுறோம்ங்கிறான். எப்படி சொல்றாரு பாருங்க. அச்சமில்லை, அச்சமில்லை, இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போரிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லைங்கிறான். அவன் பேரங்க நம்ம பயப்படுவான். எங்களுக்கு பயம் இருக்கு. அறிவார்ந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள் அரசியல் செய்த ஆண்ட நிலம், உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு பேரினம், இப்படி போய் அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ நாடு நாசமா போயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொள்கை என்ன? கொள்கைலாம் கேட்கக்கூடாது. அவர் தான் சொல்றாப்ல, அவரே சொல்றாப்ல சின்னம். நாங்க சின்னத்தை பார்த்து போடாத, எங்க எண்ணத்தை பார்த்து போடுங்கிறோம். அது ஒரு நல்வாய்ப்பா, நல்வாய்ப்பா பாரு. சின்னமும் எண்ணமும் ஒன்னா வந்துடுது. அவன் சின்னத்தை தேட கஷ்டப்படுவானேன்ட்டு என்னையவே வச்சுட்டாங்க. அது நான் தான் தெரியாம அவன் இப்படி அடிச்சு விட்டான். இது சீமா மாதிரியே இருக்கு, நான் தந்திருக்க மாட்டான். வரைஞ்சு கொடுக்கும்போது 5,000 கொடுக்குறாங்க. இது ஏதோ பரவாயில்ல. அந்த கலப்பை தூக்கிட்டு இருக்கிறது சீமான்னு தெரியல, அவன் கொடுத்துட்டான். இப்ப தெரிஞ்ச ஆஹா ஏடா அந்த ஆள முத அண்ணன் போய், உங்களுக்கு தெரியாது, பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், பேரறிவு என் தங்கச்சி எல்லாம் அணியத்தில் தேர்தல் ஆணையத்தில் போகும்போது எப்படி தர்க்கம் தெரிஞ்சுக்கணும்ல, சண்டை எப்படி போடுறேன்னு பாருங்க. எனக்கு புளியை கொடுங்கன்னு கொஞ்ச நேரம் அப்படியே, யூ மீன் டைகர்? யா டைகர். அப்படியே பார்த்தாங்க. நோ, நேஷனல் அனிமல். அப்ப இந்த லோட்டஸ் நேஷனல் ஃபிளவரை எதுக்கு பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு பக்கத்தில் இருக்கிற 2 அதிகாரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டான். இவை சிக்கலான ஆள் ஒருங்க அப்படின்னு. சரி காளமாடை கொடுங்க. அடுத்து கேட்பேன்ல காளமாடு. நோ 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 நோ,
அப்புறம் மயில கேட்டேன், அதே பதில் தான். அப்புறம் காளமாடு கேட்டேன், ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டு அப்படி உயிருள்ள எதையும் தர்றதில்லைன்ட்டாப்ல. அப்ப மாயாவதிக்கு எதுக்கு யானையை கொடுத்தீங்க, ஃபார்வர்ட் பிளாக் எதுக்கு சிங்கத்தை கொடுத்தீங்க? அது அப்ப நடந்துருச்சு. அப்ப நான் பின்னாடி பிறந்ததான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு இதுல இப்படி பேசிட்டே இருக்கும்போது, சரி ஒண்ணு செய், யாருக்கும் சின்ன வேணாம், அழிச்சிரு. நீ என்ன பண்ண, ஒரு அண்டா, இந்த நகை வெட்டி, இந்த சாந்து சட்டி, இதெல்லாம் சின்னம். பாரு, குக்கர்லாம் கொடுத்து மக்கர் பண்ணிட்டு அலையிறான். என்ன பேரு குக்கர் என்ன கேட்டா, அது இதுதான். இதுக்குள்ள நான் என்ன சொன்னேன், அமெரிக்காவை நீ எப்படி நினைக்கிற? கிரேட் கண்ட்ரி, அங்க சின்னம் இல்லை, எண் முறை தான் இருக்கு. நீ என்ன செய்ய, எல்லா கட்சிக்கும் சின்னத்தை எடுத்துரு, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு எண்ணெய் கொடுத்துரு. எனக்கு 101, அவருக்கு 51, அவருக்கு 61, அவருக்கு 71, அவருக்கு 200, 300 இப்படி கொடுத்துரு. நான் படிக்காத இல்லட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நீ 75 வருஷத்துல படிக்க வைக்காம என்ன பிடிங்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது இல்லை. படிக்க வைக்காம 75 வருஷம் விடுதலை பெற்ற இந்தியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? 1-2 கூட தெரியாதவன் ஓட்டு இப்படி போட்டு தனக்கான தலைவனை தேர்வு பண்ண மாட்டவன இவன் பேசுறான். கிட்டதான் பேசிட்டு இருக்கான். கடைசியா எதையுமே உயிர் உள்ள எதையும் தர முடியாதுட்டான். கடைசியா நமக்கு விவசாயம் கொடுத்துட்டான். ஏன் விவசாயம் கொடுத்தான்? எந்த விவசாயம் உயிரோட இல்லைன்னு முடிவெடுத்துட்டான். புரியுதா? உயிர் உள்ள எதையுமே தர முடியாது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் நமக்கு விவசாயம் கொடுத்துருக்குன்னா, உயிரோட எந்த விவசாயம் இல்லை. ஏன் நமக்கு கொடுத்துருக்கு? உயிரை கொடுத்தாவது வேளாண் பெருங்குடி மக்களை நாம் தமிழர் பிள்ளைகள் காத்து விடுவார்கள். உழவை மீட்போம், உலகை காப்போம். உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். அந்த இடத்துல அவ அசமா, அது வழி கிடையாது. என்ன நான் தான் சொல்லிட்டேன்ல, பாரதி கண்ட தர்மமே வெல்லும். என் பாட்டன் சொல்றாங்க, திருவருள் பெற்ற மகன் வருவான்டா அப்படின்னு. வெல்லுவான். உலகத்துல எவன் வேணாலும் தோக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, வேளாண் குடிமகன் விவசாயி தோற்றான் என்று செய்தி வரவிடும். விளையாடுங்க களத்தில், உங்க பின்னாடி நான் நிற்கிறேன். நீ நடந்து செல். விழுகிற நிழல் உன் நிழல் அல்ல, உன் அப்பன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன் நிழல். அப்படி கூட போ, நான் வருவேன், பின்னாடியே வருவேன். தைரியமா போ. களம் உண்ணுது, காலம் உண்ணுது. விளையாடு. அவன்கிட்ட காசு இருக்கு, உனக்கு கருத்தியல் இருக்கு. உன்னை வெல்ல ஒருவனும் இல்லை. உன்னுடைய கனவு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல, நீ ஜெயிக்க வேண்டும் என்பதுதான். எனக்கு நேர்மறை கோட்பாட்டை வச்சுக்க. 10 ரூபாயை நீ தவறு விட்டால் வருந்தாதே. ஏன்? எடுத்தவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு போ. இதுதான்டா நேர்மறை சிந்தனை. இதுதான் ஏன் நம்ம சொல்றோம் இந்தி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க. அவன் மொழி ஏன் ஒழியணும்? ஏன் ஒழியணும்? கர்நாடக மாநிலத்திலிருந்து கொடியோடு வந்த பிள்ளைகளை தடுத்தது நான் வருந்தினேன், கண்டித்தேன். தவறு. அவனுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லையே என்று வருந்த வேண்டுமே ஒழிய, அவன் மாநில கொடியோடு வரும்போது தடுக்க கூடாது. ஏனென்றால் நமது அரசு மலர்கிற போது முதலில் தமிழ் தேசிய கொடியை ஏற்றிவிட்டுத்தான் இந்திய நாட்டின் கொடியை ஏற்றுவோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து. ஏன்? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. என்னது தமிழ் தேசம்? அமிழ்தில் இனியதடி பாப்பா. நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. நம் பாட்டன் பாரதி எதை முன்வைக்கிறான்? தமிழ் தேசத்தை. தமிழ் தேசத்தை அடுத்து என்ன சொல்ற? சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லு. தொழுது படித்திரடி பாப்பா. அடுத்தது செல்வத்தில் சிறந்தது இந்துஸ்தானம், அதை புகழ்ந்து பாடடி பாப்பாங்கிறான். கீழே வர்றான். எதுக்கு? முதலில் தமிழ் தேசம் என் தேசம். அந்த தேசத்தின் மகன் இந்தியா நாட்டின் குடிமகன். பெற்ற தாயை நேசிக்காதவன் பிரிதொரு தாயை நேசிப்பான் என்பதை நீ எப்படி நம்புற?
என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள் பேரன்பு நேசிக்கிறேன். அதே மாதிரி பிற மொழி வழி தேசிய இனங்களை நேசிக்கிறேன்.